இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளம் ரெண்டாவது வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு நீங்கள் அவங்க செஞ்ச கோடோட ஃபைல் அனுப்பியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதை நான் ஓப்பன் பண்ணிக்கேன். இப்போ இதை ரன் பண்ணி நம்ம சொன்னால் என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு பார்ப்போம். ரன் பண்ணிக்கேன். ஸோ ஓகே, ஓப்பன் ஆகுது. ஓகே ஓகே, இது எதுலேயுமே வந்துட்டு லிங்க் இல்லை, சைன்அப்பில் மட்டும்தான் எது. ஓகே, ஸோ ப்ராப்ளம் வந்துட்டு இதுதான், கான் கெட். ஓகே, சைன்அப் பேஜ் அபவுட் HTML. ஓகே, ஸோ சிம்பிள் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நம்ம இந்த யூஆர்எலை கொஞ்சம் நோட் பண்ணுவோம். இந்த யூஆர்எல்ல நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், சைன்அப் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரில் signup.html அப்படிங்கிற ஒரு ஃபைலுக்குள்ளே இந்த சைனப்புக்கு தேவையான விஷயங்கள் இருக்கி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோம். பட் அவங்க அனுப்பின கோடில் என்கிட்ட வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபோல்டரும் தரல. ஓகேவா? ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால், ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ க்ரியேட் பண்ணிட்டேன். இதுக்கும் இதை அப்படியே காப்பி பண்ணி ஒருக்கா பேஸ்ட் பண்ணிடுவோம். ஓகே, பக்காவாக இருக்கு. ஸோ அடுத்தது அதுக்குள்ளே தான் signup.html அப்படிங்கிற விஷயமே. ஸோ நான் என்ன செய்கிறேன், signup.css அண்ட் signup.html ரெண்டையுமே கொண்டு போய் அங்கே போட்டுருவேன். ஸோ இப்போ நம்ம இதை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஓகே வந்துட்டு. ஸோ ப்ராப்ளம் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த பாத் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை மறந்துடப்படா. ஏன்னா நம்ம எந்த இடத்துலையும் மென்ஷன் பண்ணிக்கோம், signup.page அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே தான் இது இருக்கி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கோம். ஓகேவா? signup பேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம இந்த signup.html அப்படிங்கிற ஃபைல் வந்துட்டு இருக்கி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம டிரெக்டரிலையுமே அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் தான் அது பக்கா ஒர்க் ஆகும். அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் விஎஸ் கோடில் யூஸ் பண்ணும்போது சில ட்ரிக்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ நான் இதை வந்துட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ./ அப்படிங்கிற போட்டிங்கன்னு சொன்னாலே இந்த இடத்துல என்னென்ன இருக்கி அப்படிங்கிறது எல்லாமே லிஸ்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ signup பேஜ் அப்படிங்கிறதுக்குள்ளே signup.html. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதர்வைஸ் இந்த இடத்துல கெப்புன்னு இருக்குது தானே. ஸோ அந்த கெப் விட்றதை வந்துட்டு கொஞ்சம் குறைக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். சம்டைம்ஸ் இது வந்துட்டு ரெகக்னைஸ்ட் ஆகாமல் ஒர்க் ஆகாமலும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம் என்னோட கரண்ட் பேஜ்லேயே இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் சிம்பிளாக வந்து ./ யூஸ் பண்ணியே யூஸ் பண்ணலாம். அதையே நான் சொல்கிறேனே. இப்போ இந்த signup.html அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து இதுக்குள்ளே வெளியேறிக்கின்னு வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ ஃபோல்டர் எதுவுமே இல்லாமல் சும்மா நார்மலாக ஒரு ஃபைல் சும்மா வெளியேறிக்கி. ஓகே, அப்படின்னு சொன்னால் நீங்கள் ./ signup.html. ஓகேவா? ஸோ இப்போவும் அது ஒர்க் ஆகும். இப்போ அது ஒர்க் ஆகலை. ஏன் ஒர்க் ஆகலை? ஓகே, signup.html. ஸோ இந்த மாதிரி டைரக்டரிஸை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பழகிக்கோங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு அதாவது signup பேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே தான் signup.html சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிங்க. அப்போ நீங்கள் இந்த ஃபோல்டர் வந்துட்டு உங்களை டைரக்டரிலையுமே இருக்கும். ஓகேவா? இருந்தால் தான் இந்த கோட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை, நீங்கள் வந்துட்டு டைரக்டரி எதுவுமே க்ரியேட் பண்ணலை, ஏதாவது ஃபோல்டர் எதுவுமே க்ரியேட் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதை இந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம் தான். இப்போ ப்ராப்ளத்தோட ஃபிக்ஸ் என்ன, அவங்க எனக்கு அனுப்பின கோடு வந்துட்டு, ஸோ ஓகே இதுதான் எனக்கு அனுப்பின கோடு. ஸோ இதுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது. ஓகே, நான் இங்கே காட்டுறேன். ஸோ இதுக்கு சொல்யூஷன் ஒன்று என்னன்னு சொன்னால், சிம்பிளாக வந்துட்டு நான் signup பேஜ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே signup.html அண்ட் signup.css இது ரெண்டையுமே அதுக்குள்ளே தூக்கி போட்டு வரேன். அவ்வளோதான், இதுக்கான சொல்யூஷன் இவ்வளோதான். ஸோ இப்போ வந்து என்ன ப்ராப்ளம், கோடும் கரெக்டாக இருக்குது. ஸோ பெக் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி போகணும். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன்.